அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, அன்றாட உணவு நிகழ்வின் இன்றைய நற்செய்தி பகுதியிலே சிறுவன் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை நமக்கு எண்பித்து கூறுகிறது. என்ன அது? பாஸ்கா விழாவிற்காக எருசலேமிற்கு சென்ற மரியாவும் யோசேப்பும் திரும்பும் வழியிலே இயேசுவை தொலைத்து விடுகிறார்கள். இயேசு காணவில்லை. 3 நாட்கள் கவலையோடு தேடிய பிறகு அவரை கோவிலில் கண்டுபிடிக்கிறார்கள். பெரும் ஏக்கத்தோடும் பெரும் பதற்றத்தோடும் இயேசுவை நோக்கி பயணிக்கிறார்கள். ஒரு தாயின் இதயம் எவ்வளவு பதற்றத்திற்கு உள்ளாகி இருக்கும் என்பதை நாம் இந்த நிகழ்விலே உணர்கிறோம். மகனே, ஏன் இப்படி செய்தாய் என்று மரியா கேட்கிறார் இயேசுவை நோக்கி. அதற்கு இயேசு, நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று பதிலளிக்கிறார். இந்த நிகழ்வு நமக்கு 3 முக்கியமான பாடங்களை தருகிறது. முதலாவது, கடவுளை தேடும் வாழ்க்கை. மரியாவும் யோசேப்பும் இயேசுவை இழந்தபோது அமைதியாக இருக்கவில்லை. தேடினார்கள், தொடர்ந்து தேடினார்கள், பின்னோக்கி நடந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கடவுளின் அருகாமையை இழந்தது போல் தோன்றலாம். ஜெபம் குறையலாம், விசுவாசம் தோய்வு அடையலாம். அப்போது நாமும் மரியாவைப் போல ஆண்டவரை தேட வேண்டும், இறைமகனை தேட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து எம்பும் முதல் உண்மை. இரண்டாவது, இயேசுவின் தந்தையுடன் உள்ள உறவு. இயேசு சிறுவனாக இருந்தாலும் தம் வானக தந்தையின் திருவுளம் என்னவென்பதை உணர்ந்தவராக செயல்படுகிறார். நம் வாழ்க்கையிலும் என் விருப்பம் மட்டுமல்ல, கடவுளின் விருப்பம் என்ன என்பதை நான் உணர்ந்தவளாக இருக்கிறேனா என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு அடிக்கோடிடுகிறது. மூன்றாவது உண்மை, பணிவும் கீழ்ப்படிதலும். நற்செய்தியின் இறுதியிலே பார்க்கிறோம், இயேசு அவர்களுக்கு பணிந்து நடந்தார் என்று. இறைமகனே பணிந்து நடந்தார் என்று. கடவுளின் மகனாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையின் பணிவில் வாழ்ந்தார். சற்று சிந்தித்து பார்ப்போம். பணிவு என்பது நம்முடைய குடும்பங்களிலே இருந்தால் மகிழ்வு என்கிற ஒரு கொடையை நாம் அனுபவிக்க முடியும். இது குடும்ப உறவுகளின் அருமையையும் கீழ்ப்படிதலின் அழகையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மேலும் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் என்று நற்செய்தியின் இறுதியிலே வாசிக்க கேட்கிறோம். அதாவது, புரியாத நிகழ்வுகளிலும் அவர் கடவுளின் செயல்களை அமைதியாக தியானித்தார் என்பதுதான் இதனுடைய உண்மை. நமக்கும் பல நேரங்களிலே நம்மை சுற்றி நடக்கும் பல காரியங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளை போன்று அதை மனதில் நிறுத்தி தியானித்தோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கான நம் தேவைக்கான உண்மையை வெளிப்படுத்துவார் என்பதுதான் இந்த நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்தும் உண்மையாக இருக்கிறது. அன்பர்களே, நம் வாழ்க்கையிலும் புரியாத தருணங்கள் வரும். ஆனால் மரியாவைப் போல நம்பிக்கையோடு கடவுளை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி நம்மிடம் எழுப்பும் கேள்வி, நான் உண்மையாக ஆண்டவரை தேடுகிறேனா? என் குடும்ப வாழ்க்கையில் அன்பும் பணிவும் என்னிடம் இருக்கிறதா? கடவுளின் திருவுளத்தை அறிந்து வாழ முயற்சிக்கிறேனா? இன்றைய நாளை இறையேசுவுடன் முன்னெடுப்போம். இல்லந்தோறும் இறையரசின் சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.